வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பதில் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட தமிழர். வன்முறை கும்பல்களின் தளமாகும் யாழ்ப்பாணம் தொடரும் அதிரடி கைதுகள். தங்க விலையில் அதிரடி மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். கனைவுள்ள சஞ்சீவ கொலை கொழும்பு குற்றப்பிரிவு வெளிப்படுத்திய விடயங்கள். யாழில் பேருந்து நிலையத்தில் இருந்து முதியவரின் சடலம் மீட்பு. தேரர் ஒருவரின் மோசமான செயல் போலீசார் வெளிப்படுத்திய தகவல். ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு கல்வி அமைச்சின் இறுதி அறிவிப்பு. யாழ் சர்வதேச விமான நிலையம் குறித்து அனுரவின் அதிரடி அறிவிப்பு. ஹெரோயினுடன் கைதான அதிபர் பணி நீக்கம், பல கோணங்களில் விசாரணைகள் தீவிரம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான மைத்ரி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிஐடியில் முன்னிலை. ஏனையின் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்து, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் பலி. கனடாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 இலங்கையர்கள் படுகொலை, இளைஞருக்கு ஆயுள் தண்டனை. அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு, ஏவுகணை சோதனையில் அபார வெற்றி. தொடர்வன விரிவான செய்திகள். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி எஸ் துரைராஜா பதில் பிரதம நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சோரசேன தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதம நீதியரசர் நாடு திரும்பும் வரை நீதிபதி துரைராஜா பொறுப்பு வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகே சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருளை குடமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் 9 பேர் கைதாகினர். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும் பகுதியாக, ஹெரோயின் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த யாழ்ப்பாண காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக குறைவடைந்த தங்க விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 12,21,714 ரூபாவாக காணப்படுகிறது. அத்துடன் 24 கரட் தங்கம் கிராம் 43,100 ரூபாவாக பதிவாகிய நிலையில் 24 கரட் தங்க பவுன் 3,44,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. பாதாள உலக தலைவரான கனைமுல்ல சஞ்சீவவின் கொலையில் 9 சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் 4 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயத்தை அறிவித்தது. இந்த கொலையில் 6 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த பிரிவின் அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் முடுவில் பொது நூலகத்துக்கு அருகாமையில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மாவை கலட்டி கொல்லங்கலட்டி தெல்லிப்பள்ளி என்ற முகவரியைச் சேர்ந்த சின்னன் தங்கராசா வயது 74 என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். குறிப்பாக குறித்த முதியவர் அந்த பகுதியில் கடந்த 3 வருடங்களாக யாசகம் பெற்று வந்த நிலையில் நேற்றவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்கள் 3 துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குர்வத்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். இந்த மாணவர்களில் ஒருவர் 1 வாரம் பாடசாலைக்கு வராத காரணத்தால் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. வகுப்பின் வகுப்பாசிரியர் இது தொடர்பில் அதிபருக்கு தகவல் வழங்கினார். அதன்பின் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்துக்குரிய தேரர் இந்த மாணவர் உட்பட 3 மாணவர்கள் வருவதை பார்த்து ஒரு காரில் வந்து படத்தை காட்டி அழைத்துச் சென்று அவர்களை துஷ்பிரயோகம் செய்து பின்னர் பாடசாலை மூடப்பட்டதும் அவர்களை மீண்டும் அழைத்து வந்ததாக மாணவர்கள் கூறினர். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் 2 மாணவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டனர். அங்குராத்தோட்டை போலீசாருக்கு தகவல் அளித்த பின் இதுகுறித்து அனைத்து தகவல்களும் கவனமாக சேகரிக்கப்பட்டு குழந்தையின் பெற்றோரிடம் இதுகுறித்து விசாரித்த போது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதாகவும் இதுகுறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாதென்றும் கூறினர். சந்தேக நபரான தேரர் விகாரைக்கு வரும் புதிய துறவிகளுக்கு பணம் கொடுத்து அவ்வப்போது துஷ்பிரயோகம் செய்து வருவதாகவும் புதிய துறவிகள் அப்பகுதியில் உள்ள கடைகளில் இருந்து ஆபரணங்கள் மற்றும் டொபி சாக்லேட்டுகளை வாங்குவதற்காக மாதத்திற்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவழித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2026 ஆண்டு முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்கும் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இது தொடர்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சின் செயலாளர் கருத்து வெளியிட்டார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி 5ஆம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை பாடசாலை நேரம் 7:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும். மேலும் ஒரு பாடவேளை 50 நிமிடங்கள் கொண்டதாக 7 பாடவேளைகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெங்கராங்கொடை, சிகிரியா மற்றும் திருவண்ணாமலை உள்நாட்டு விமான நிலையங்களை மேம்படுத்தவும், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இதற்காக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஈடுபடும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் அடுத்த ஆண்டின் முதல் பாதையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் தொடக்கப்படும் என அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்திற்கொண்டு ஸ்தாபன கோவையின் சரத்தின் கீழ் குற்றத்தில் அவர் ஈடுபட்டுள்ளதால் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினரின் கணவரான குறித்த அதிபர் அண்மையில் 1 கிலோ 118 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக இது தொடர்பில் கழனியில் உள்ள நகரசபை உறுப்பினரின் வீட்டை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதோடு இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் எதிர்வரும் சில நாட்களில் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் கடத்தலை மேற்கொண்ட நகரசபை உறுப்பினரின் மகன் தற்போது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இன்று காலை அந்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட பெரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாலக கொடகேவா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். அவர் இன்று காலை முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க அவர் முன்னிலையாகினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இன்று காலை அந்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக ஆணைக்குழுவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனகராயன்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாண வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கண்டி யாழ்ப்பாண வீதியின் பெரியகுளம் பகுதியில் இந்த விபத்து இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற பார ஊர்தி எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையிலிருந்து பயணித்த ஒருவரும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் முச்சக்கர வண்டியின் பின்னால் இருந்து பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையின் பிரிதாரையில் வைக்கப்பட்டதோடு கனகராயங்குளம் காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். 2024ஆம் ஆண்டின் கனடாவின் ஒட்டாவாவில் இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 6 பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டுக்குள்ளான இலங்கையைச் சேர்ந்த இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர் 25 ஆண்டுகள் கட்டாயமாக சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தயான தர்ஷினி பண்டாரநாயக்க, ஏனுக விக்ரமசிங்க, ஐஸ்வினி விக்ரமசிங்க, ரேனியானா விக்ரமசிங்க, கேலி விக்ரமசிங்க ஆகியோர் கொல்லப்பட்டிருந்தனர். கோரை சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ஒட்டாவாவில் கூட்டு கத்திக்குத்து சம்பவத்தில் இளைஞர்களான 4 பிள்ளைகள் அவர்களின் தாய் மற்றும் நெருங்கிய குடும்ப நண்பரை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட இலங்கை இளைஞர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நேற்று ஒட்டாவா நீதிமன்றில் இடம்பெற்ற விசாரணையின் போது அவர் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். பெப்டியோ டி சொய்சா என்ற அந்த இளைஞன் தன் மீது சுமத்தப்பட்ட 6 குற்றச்சாட்டுகளில் 4 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் கல்வி கற்று வந்த அவர் இந்த குற்றத்தை செய்தபோது 19 வயதை கடந்திருந்தார். இந்நிலையில் டி சொய்சா நேற்று ஒட்டாவாவில் உள்ள மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்ய வேண்டியது அவசியம் என போர் துறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது.
உலக நாடுகள் பலவும் தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்து வரும் நிலையில் அமெரிக்கா மட்டும் அமைதியாக இருக்க முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதன்படி தன்னிடமுள்ள ஆயுதங்களை அமெரிக்கா சோதனை செய்ய வேண்டும் என போர்த்துறைக்கு அவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மினிட் மேன் 3 ஏவுகணை அமெரிக்க விமானப்படை நேற்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.